ஓகே. இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டீ ஃபிளிப் ஃப்ளாப். வழக்கம் போல ஃபிளிப் ஃப்ளாப்னு ஒண்ணு எடுத்துட்டா, அதில நம்ம என்னென்ன எழுதுவோம்? ட்ரூத் டேபிள் எழுதுவோம், கேரக்டரிஸ்டிக் டேபிள் எழுதுவோம், எக்ஸைட்டேஷன் டேபிள் எழுதுவோம், அண்ட் பிளாக் டயகிராம் வரைவோம். ஸோ இந்த ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு வந்து எப்படி அதை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, முதல்ல வந்து ஒரு டயகிராம் வரைஞ்சிப்போம். அந்த டயகிராம் வந்து எந்த பேஸ் பண்ணியிருக்குன்னா, NAND லாஜிக் பேஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், NANDோ நாரோன்றது யூனிவர்சல் கேட்ஸ்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த 2 கேட்ஸ் வச்சு வேறு எந்த கேட்ஸ் வேணால் நம்மளால் பில்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் NANDையும் நாரையும் யூனிவர்சல் கேட்ஸ்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இப்போதைக்கு நம்ம NAND கேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த சர்க்கியூட் டயக்ராம் பார்க்க எப்படி இருக்கும்னா, எக்ஸாக்டாக ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் மாதிரியே இருக்கும். ஸோ ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்பில் எப்படி போடுவோம்? ஃபஸ்ட்டு ஒரு NAND போடுவோமா, மேலே ஒரு NAND, ஓகே, மேலே ஒரு NAND, கீழே ஒரு NAND. ஸோ இங்கே ஒரு லைன் போகும், இங்கே ஒரு NAND இருக்கும், அதேமாரி இங்கே ஒரு NAND இருக்கும், இங்கே நம்ம இன்புட்ஸ் தரும், இங்கே கிளாக் கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, இதோட இந்த NAND கேட்டோட ஒரு இன்புட்டு வந்து கீழே இருக்க NAND கேட்டோட அவுட்புட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இங்கே இருக்கிற இன்புட் வந்து இந்த NAND கேட்டோட இன்புட் வந்து மேலே இருக்கிற NAND கேட்டோட அவுட்புட் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். கிறிஸ் கிராஸ் ஃபார்மேஷனில் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜிகே ஃப்ளிப் ஃப்ளாப்பில் என்ன பண்ணுவோம்? ஒரு கனெக்ஷன் வந்து மேலே கனெக்ட் பண்ணுவோம். இப்படி எடுத்துகிட்டு வரும் ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்பில். ஓகே, இதை வந்து நம்ம கியூன்னு சொல்லுவோம், இது கியூ டேஷ்னு சொல்லுவோம். இப்போ ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்பில் இந்த இடத்துல ஜேன்னு போடுவோம், இந்த இடத்துல கேன்னு போடுவோம். ஆனால் இந்த டி ஃப்ளிப் ஃப்ளாப்பில் இந்த ரெண்டுமே நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். அதாவது ரெண்டுத்துக்கும் ஒரே இன்புட் தான் தரப்போகிறோம். இங்கே டீன்னு கொடுக்கலாம், இங்கே டீன்னு கொடுக்கலாம். அப்படி வேணாம், நான் வந்து ஒரே கனெக்ஷனில் எனக்கு இன்புட்ஸ் வந்து எனக்கு தர மாதிரி இருக்கணும்னா ஜஸ்ட் ஒரு லைன் வந்து போட்டு கனெக்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இதுதான் வந்து டி ஃப்ளிப் ஃப்ளாப்போட சர்க்கியூட் டயக்ராம். ஓகே, அடுத்து இப்போ என்ன பண்ணுறோன்னா, ட்ரூத் டேபிள் வந்து எழுதணும். ட்ரூத் டேபிள் எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு கிளாக் போட்டுக்கணும். கிளாக் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஒன்று வந்து இன்புட் தரணும். பக்கத்தில் வந்து அவுட்புட் எடுப்போம், ப்ரெசன்ட் அவுட்புட் தான் எடுப்போம். ஸோ கிளாக் வந்து 0 தானே இருக்கும், டோன்ட் கேர் கண்டிஷனாக மாறிடும். ப்ரீவியஸ் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணும். கிளாக் வந்து 1 ஆயிடுச்சுன்னா என்ன இருக்கும்? இது வந்து எய்தர் 0வாக இருக்கும். எய்தர் 0 வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா, அந்த இடத்துல ப்ரீவியஸ் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். தென் கிளாக் வந்து இப்போ 1 இருக்குது, டி வந்து 1 மாறிடுச்சு. அப்போ என்ன கிடைக்கும்னா, இது வந்து டாகிள் கண்டிஷனுக்குள்ளே போயிடும். ஸோ நம்ம ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்பில் பார்த்துருப்போம், டாகிள் கண்டிஷன் என்னது? ப்ரீவியஸாக ஸ்டோர் பண்ணப்பட்ட வேல்யூவோட காம்ப்ளிமெண்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோம். ஸோ கியூ ஆஃப் டி ஹோல் பார். ஸோ இந்த டீன்ற இந்த டீன்ற ஃப்ளிப் ஃப்ளாப்பில் டீக்கு என்ன அர்த்தம்னா டாகிள்னு அர்த்தம். ஸோ ஜேகே மாதிரியாக தான் சில விஷயங்கள் வந்து இதுக்கு ஒத்து போகும். ஜேகேல வந்து நம்ம பார்த்துருப்போம், கடைசியாக 1 ஆச்சுன்னா டாகிள் வந்து ப்ரீவியஸாக ஸ்டோர் பண்ண வேல்யூ பட்டோட காம்ப்ளிமெண்ட் எடுப்போம். அதே தான் இங்கேயும் எடுத்திருக்கோம். பட் ஆனால் அந்த இடத்துல வந்து 2 இன்புட்ஸ் ஜே இருக்குது, கே இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒரே இன்புட்டு டி மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்படி நம்மளுக்கு டி மட்டும் 1 வந்துச்சுன்னா நம்ம கியூ ஆஃப் டி ஹோல் பார்னு எடுப்போம். ஓகே, த்ரூ டேபிள் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் டேபிள், சிடி. கேரக்டரிஸ்டிக்ஸ் டேபிள்ன்றது சாண்ட்விச்.
இந்த கேரக்டரிஸ்டிக் டேபிள் வந்து ட்ரூ டேபிள் வச்சு எடுத்துகிட்டு வர முடியும். எப்படின்னு பார்க்கலாம். ஸோ கேரக்டரிஸ்டிக் டேபிளில் வந்து வெளியே அவுட்புட்ஸ் இருக்கும், உள்ளே இன்புட்ஸ் இருக்கும். q ஆஃப் tன்றது ஒரு அவுட்புட்டு, tன்றது இன்புட்டு, q ஆஃப் t ப்ளஸ் ஒன்ன்றது ஒரு அவுட்புட்டு. q ஆஃப் tன்றது பாஸ்ட் அவுட்புட்டு, q ஆஃப் t ப்ளஸ் ஒன்ன்றது ப்ரெசன்ட் அவுட்புட்டு. ஸோ ஓகே போடும். 0 0 1 1. இந்த q ஆஃப் tயும் tன்றது வந்து நம்ம இன்புட்ஸாக கன்சிடர் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் q ஆஃப் t ப்ளஸ் ஒன் என்ன கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதனால தான் வந்து 2 பிட் யூஸ் பண்ண மாதிரி பண்ணியிருப்போம். இதுவே நாம் எஸ்ஆர்லேயோ இல்லைன்னா ஜேகேலையோ பண்ணும்போது நம்ம 8 டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன்ஸை வச்சு போட்டிருப்போம். அதாவது 3 பிட் இன்புட்ஸாக கன்சிடர் பண்ணோம். ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம 2 பிட்ஸ் தான் கன்சிடர் பண்ணுறோம். 0 1 0 1. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா q ஆஃப் t ப்ளஸ் ஒன்று இருக்குது. இது வந்து எப்படி எழுதுன்னா மேலே வந்து கம்பேர் பண்ணோம். நம்மளுக்கு டாகல் வந்து 0 இருக்கும்போது என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். பிகாஸ் அது வந்து ப்ரீவியஸாக ஸ்டோர் பண்ணப்பட்ட வேல்யூ வந்து கொடுக்கும். தென் 1 வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ப்ரீவியஸாக ஸ்டோர் பண்ணப்பட்ட வேல்யூவோட இது கிடைக்கும், நெகேஷனாக கிடைக்கும். ப்ரீவியஸாக என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்குது? 0. அப்போ 0வோட காம்ப்ளிமெண்ட் என்னது? 1. இப்போ 0 இருக்குது. 0 வந்தால் என்ன இருக்கும்? முன்னாடியே சேவ் பண்ணப்பட்ட வேல்யூ வந்து கொடுக்கும். முன்னாடி சேவ் பண்ண வேல்யூ யார்? 1. நெக்ஸ்ட்டு 1 இருக்குது. அப்புறம் ப்ரீவியஸாக ஸ்டோர் பண்ணப்பட்ட வேல்யூ என்னது? 1. 1க்கு என்ன பண்ணணும்? காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் 0 கிடைக்கும். ஓகே, இந்த டேபிளில் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து எக்ஸ்ஆர் கேட் வந்து ஃபாலோ பண்ணோம். எப்படின்னா சேமாக இருந்தால் நம்மளுக்கு 0 கிடைக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 1 கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 0 0 இருக்குது, அப்போ 0 0 1 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, 1 1 0 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, 1 1 1 சேமாக இருக்குது, அதனால் 0. ஸோ நம்ம இந்த இடத்துல எக்ஸ்ஆர் லாஜிக்கையும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்ம ட்ரூ டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு வரலாம். ஸோ கேரக்டரிஸ்டிக் டேபிள் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸைட்டேஷன் டேபிள். எக்ஸைட்டேஷன் டேபிள் எப்படி இருக்கும்? அவுட்புட்ஸ் தான் இன்புட்ஸாக இருக்கும், இன்புட்ஸ் தான் அவுட்புட்ஸாக இருக்கும். அதாவது q ஆஃப் t யும் q ஆஃப் t ப்ளஸ் ஒன்னும் இன்புட்டாக இருக்கும், அவுட்புட் வந்து டீயாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி தான் நாம் 0 0 1 1 போட போகிறோம். 0 0 1 அண்ட் 1. நெக்ஸ்ட்டு q ஆஃப் t ப்ளஸ் ஒன் என்னது? 0 1 0 1. ஓகே, இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது q ஆஃப் மேலே இருக்கிற கேரக்டரிஸ்டிக் டேபிளுக்கும் எக்ஸைட்டேஷன் டேபிளுக்கும் சேம் இன்புட்ஸ் தான் கிடைக்குது. ஸோ அப்போனா முன்னாடி யூஸ் பண்ண அதே அந்த வேல்யூஸ் எடுத்து கீழே நம்ம எழுதிக்கலாம். 0 1 1 0. சிம்பிளாக டீன்றது எக்ஸ்ஆர் லாஜிக்கை ஃபாலோ பண்ணுது. அடுத்து இது வந்து நமக்கு எக்ஸைட்டேஷன் டேபிளில் எழுதியாச்சு. இப்போ பிளாக் டயக்ராம் வரையணும். பிளாக் டயக்ராமும் சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் போட்டுப்போம். தென் இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? கியூ போடுவோம். இந்த இடத்துல கியூ பார் போடும். அடுத்து இங்கே ஒரு கிளாக் வரையும். ஸோ இந்த இடத்துல 2 விதமான இது கொடுப்போம், இன்புட்ஸு. இங்கே டீ கொடுப்போம், இந்த இடத்துலையும் டீ கொடுக்கலாம், தப்பு இல்லை, இந்த மாதிரி கொடுக்கல. பட் ஆனால் நம்மளுக்கு இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் வேணால், நான் ஒரே இன்புட்டில் கொடுக்குற மாதிரி இருக்கணும்னா இந்த ஒரு லைன் வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுதான் வந்து ட்ரூ டேபிள். யாருக்கு ட்ரூ டேபிள் பார்த்தீங்கன்னா டி ஃப்ளிப் ஃப்ளாப்போட ட்ரூ டேபிள். ஓகே, அடுத்து இப்போ நம்ம என்ன வரையணும்னா இது போட்டு பார்க்கணும். கே மேப் யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கே மேப்லாம் அடிஷ்னல் தான். அவங்க கொஸ்டினில் அன்லஸ் மென்ஷன் பண்ணுற வரையும் கே மேப் வந்து நம்ம வரைய தேவையில்லை. ஓகே, கே மேப் வந்து நம்ம எப்படி போட்டோம்? எக்ஸைட்டேஷன் டேபிள் வச்சு இவங்க 2 இன்புட்ஸை வச்சு கன்சிடர் பண்ணி போட்டோம். ஸோ இது வந்து நான் இப்போ டீக்கு போடுறேன். சாரி, 4 தானே வருது.
ஓகே. ஓகே. இது வந்து நம்ம என்னவா எழுதிக்கலாம்னா, Q ஆஃப் t அப்படின்னு எழுதிக்கலாம். Q ஆஃப் t மேலே பார் Q ஆஃப் t ப்ளஸ் 1 ஹோல் பாரு இங்கே Q ஆஃப் t ப்ளஸ் 1. ஸோ நம்ம வேல்யூ வந்து போட்டோம்னா 0110ன்னு கிடைக்கும். 0110ன்னு கிடைக்கும். ஸோ 0110ன்னு கிடைக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம கம்பைன் பண்ண முடியாது டேர்ம்ஸை. ஸோ அதனால் இது ஒரு தனி குரூப்பாகவும் இது ஒரு தனி குரூப்பாகவும் தான் நம்ம ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே. அப்படி போட்டால் நம்மளுக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் மேலே இருக்கிற சர்க்கிளுக்கு வந்து நான் குரூப் போடுறேன். இது வந்து டீக்கு t இஸ் ஈக்குவல் டு q t பார் டாட் q ஆஃப் t ப்ளஸ் 1 ப்ளஸ் கீழே இருக்க டேர்ம் q ஆஃப் t டாட் q ஆஃப் t ப்ளஸ் 1 பார். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது வந்து ஒரு எக்ஸார் கேட் மாதிரி இருக்குது. எப்படின்னா q ஆஃப் tக்கு இங்கே பார் இருக்கா, q ஆஃப் t ப்ளஸ் 1க்கு இந்த இடத்துல பார் இல்லை. அதுவே கீழே வந்து பார்த்தீங்கன்னா q ஆஃப் tக்கு பார் இல்லை, q ஆஃப் t ப்ளஸ் 1க்கு பார் இருக்குது. அப்புறம் நம்ம இப்படி கூட எழுதலாம், t இஸ் ஈக்குவல் டு q ஆஃப் t ப்ளஸ் போட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கணும், தென் q ஆஃப் t ப்ளஸ் 1. அவ்வளோதான். இது வந்து qtக்கு. அவங்க ஒருவேளை q ஆஃப் t ப்ளஸ் 1க்கு கேட்டாங்கன்னா அது எப்படி போகிறதுனா, எக்ஸிடேஷன் டேபிள் பேஸ் பண்ணி போடணும். எக்ஸிடேஷன் டேபிளில் எத்தனை டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்குது, சாரி கேரக்டரிஸ்டிக் டேபிள் வச்சு போடணும். சாரி கேரக்டரிஸ்டிக் டேபிளில் வச்சு கேரக்டரிஸ்டிக் டேபிளில் எத்தனை இன்புட்ஸ் இருக்குன்னா 2 இன்புட்ஸ் இருக்குது. ஒன்று q ஆஃப் டீனும் இன்னொன்று வந்து டீனே இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி போடலாம். இது q ஆஃப் t பார், இது q ஆஃப் t, இது வந்து மேலே t பார், இது மேலே t. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லாஜிக் தான் ஃபாலோ பண்ணோம். 0 1 1 0. அப்போ டேரெக்டாக q ஆஃப் t ப்ளஸ் 1 வந்து எழுதிடலாமா? என்னென்னா எக்ஸ்ட்ரா லாஜிக் ஃபாலோ பண்ணுறதுனால q ஆஃப் t எக்ஸ்ஆர் t அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஏன்னா எக்ஸ்ஆர் லாஜிக் தான் ஃபாலோ பண்ணுது, அதனால் தைரியமாக நம்ம இது மாதிரி எழுதிடலாம். ஸோ அப்போ t ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் மாதிரி இருக்கும். தென் இது எக்ஸ்ஆர் லாஜிக்கை ஃபாலோ பண்ணும். ஓகே. இப்போ இது வரையும் பார்த்தது நம்ம பார்த்துருவோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் கன்வர்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.